பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு இனிய நண்பர்கள். ஒரு ஊரில் ரொம்பவே அழகான நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் ஒரு 3 குடும்பம் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பற்றின கதையை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். குடும்பம் ஆதிரான்ற ஒரு பொண்ணோட குடும்பத்தை பற்றி பார்க்கலாமா? ஆதிரா ஒரு நாள் காலையில் அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தா. அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க, என்னம்மா ஆதிரா, ஸ்கூல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப நாள் ஆச்சு உன்னிட்ட படிப்பு பற்றி பேசி. எப்படிம்மா இருக்குது படிப்பெல்லாம், நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அவங்க அப்பா. உடனே ஆதிரா, அப்பா நல்லா போயிட்டுருக்குப்பா படிப்பு, கொஞ்சம் சயின்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுதுப்பா, மிஸ் கூட என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு நேற்று புதுசாக ஒரு பொண்ணு வந்தா, அவள் ரொம்பவே நல்லா படிப்பாளாம். அவளை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் திமிராக தெரியுறா. அதனால் நான் அவகிட்ட பேசுகிறதே இல்லை. என்னோடய ஃப்ரெண்டு தாரிகா கூட அவள்கிட்ட பேசுகிறதில்ல. நாங்கள் 2 பேரும் பேசுகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க அம்மா, அதெல்லாம் பண்ணக்கூடாதும்மா, ஸ்கூலுக்கு யாராவது புதுசாக வந்தால் அவங்கக்கிட்ட நல்லா நட்பாக அன்பாக பேசணும். இந்த மாதிரிலாம் நடந்துக்குவாங்களா? இதெல்லாம் தப்பு. நீங்கள் முதல்ல போய் அவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே கிளம்புறா. அப்புறம் அடுத்த குடும்பம் தாரிகாவோடது. தாரிகா அம்மா, என்னம்மா ரெடி ஆயிட்டியா? ஸ்கூலுக்கு உன்னை விட்டுட்டு நானும் அப்படியே வேலைக்கு கிளம்பணும். ஏன்னா தாரிகா அம்மா வேலைக்கு போகிறவங்க, அதனால அவங்க பரபரப்பாக இருக்காங்க. உடனே தாரிகா, நான் ரெடி ஆயிட்டேம்மா, கிளம்புங்க, வாங்க போகலாம். அப்புறம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நேற்று எங்கள் ஸ்கூலில் புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்காம்மா. ஆனால் எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை. என் ஃப்ரெண்டு ஆதிராக்கும் பிடிக்கவே இல்லை. நாங்கள் 2 பேருமே பேச மாட்டோம் அவள்கிட்ட. அவள் ரொம்ப நல்லா படிப்பாளாம், அதனாலேயே அவங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அப்பா, அதெல்லாம் பண்ணக்கூடாதும்மா, யாராவது ஸ்கூலுக்கு புதுசாக வந்தால் நல்லா பேசணும். ஆதிராவோட குடும்பம் மாதிரியே இவங்க குடும்பமும் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வர்ஷிகா தான் புதுசாக வந்த பொண்ணு. அவங்க குடும்பத்தை பற்றி காமிச்சிட்ருக்காங்க. அப்போது வர்ஷிகாவோட அப்பா, என்னம்மா இந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்கா? இங்கே உள்ள ஸ்கூல்லலாம் உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாரும் நல்லா பழகுறாங்களா அப்படின்னு ஆர்வமாக கேட்டுட்ருக்கிறாரு. உடனே அவங்க அம்மாவோ, நானும் அதை தான் கேட்டுட்ருக்கேன், ஆனால் நேற்று வந்ததுலேருந்து மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்கா, ஒன்றும் பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வர்ஷிகாவோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த இடம் புதுசு தானே, போக போக சரியாயிக்கும் அப்படின்ட்டு ஒரு வித கவலையோடைய தான் சொல்கிறா. அப்புறம் ஸ்கூலுக்கு வந்தோடனே வர்ஷிகா, ஆதிரா, தாரிகா வாங்க, உங்களுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக பேசுகிறா. அப்போது 2 பேருமே மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க. தாரிகாவும் பேச மாட்டேங்கிறா, ஆதிராவும் பேச மாட்டேங்கிறா. அப்போது தாரிகா சொல்கிறா, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நீ இனிமேல் எங்ககிட்ட பேசாத, இந்த மாதிரி பேசினா நாங்கள் திரும்பி பேச மாட்டோம், அதுக்காக நீ வருத்தப்பட்டுட்டு இருப்ப, தயவுசெய்து எங்ககிட்ட எல்லாம் இனிமேல் பேசாத அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறா. அப்படியே ரொம்ப வாட்டமாக போயிடுது வர்ஷிகாவோட முகம். அப்புறம் ஆதிராவும் அதே போல் சொல்கிறா, இங்கே பாரு, என் ஃப்ரெண்டு சொல்கிறதா நானும் உன்கிட்ட சொல்கிறேன், நீ எல்லாம் என் ஃப்ரெண்டு கிடையாது, தயவுசெய்து என்கிட்ட பேசாத, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, எனக்கு மட்டும் இல்லை எங்கள் 2 பேருக்குமே உன்னை பிடிக்கல, நீ இனிமேல் எங்கள்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்ட்டு அவளும் ஒரு மாதிரி சிடுசிடுன்னு பேசுகிறா. இதை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கா வர்ஷிகா. அதோட அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று அவங்க கிளாஸ் மிஸ் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அனுப்புகிறாங்க, ஆதிராவையும் தாரிகாவையும். அப்போது ஆதிரா கேட்குறா, மிஸ் எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு வந்து ஆர்வமாக கேட்டுட்ருக்கா. அப்போது மிஸ் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் இந்த வாட்டி சயின்ஸ் சப்ஜெக்டில் ரொம்ப மார்க்கு கம்மியாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க உங்கள் சயின்ஸ் டீச்சர். அப்புறம் நானே இந்த வாட்டி லேபுக்கு வரலான்னு பார்க்குறேன், ஏன் கம்மியாக இருக்கீங்க, ஏன் படிப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டுருக்கு வர வர, அப்புறம் இந்த மாதிரியே போயிட்டு இருந்ததுன்னா அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய நிலமை வந்துடும், கொஞ்சம் பெட்டராக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க மிஸ்ஸு. உடனே உங்கள் 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா அது, ஏன் இப்படி மார்க் கம்மியாயிடுச்சு, நமக்கு கொஞ்சம் புரியல தான், நம்ம அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லிகிட்டு இருந்தோம், சரி நம்ம பெட்டராக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. அப்புறம் மிஸ்ஸு கொஞ்சம் வார்ன் பண்ணிவிட்டு, சரி கிளாஸ்க்கு போங்க, நான் வரேன் பின்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேயும் தாரிகா, சரி மிஸ், நாங்கள் இனிமேல் நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுறோம், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் எங்களுக்கு புரியலை அதனால தான் மிஸ் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. உடனேயும் சரி லேபுக்கு போங்க, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்புறம் லேபுக்கு போயிட்டு கிளாஸில் உள்ள எல்லோரும் வந்திருக்காங்க. அப்போது லேபில் உள்ளதெல்லாம் மிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க பசங்க 3 பேர்கிட்டையும். இப்போது பசங்க 3 பேரும் ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் மார்க் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வாட்டி, இங்கே பாருங்கள் வர்ஷிகா புதுசாக வந்த பொண்ணு, அவளோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வர்ஷிகா, தேங்க்யூ மிஸ்,
நான் ரொம்ப இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்ததே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். அவங்க தான் இந்த ஸ்கூலில் உள்ள நிறைய சிலபஸ் புது சிலபஸ்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வர்ஷிகா சொல்லிகிட்ருக்கா. உடனே மிஸ்ஸுக்கும் சரி சரி பரவாயில்ல, இப்படி தான் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு அவங்களும் சொல்லிகிட்ருக்காங்க. இதை கேட்ட ஆதிராவும் தாரிகாவும் என்னடா அது, நம்மளை பற்றி நல்ல விதமாக தான் சொல்கிறா, நம்ம தான் இவளை சரியாக புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. உடனே வர்ஷிகா அவங்க 2 பேரையும் விட்டு கொடுக்காம, இவங்க 2 பேரும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக நல்லா அன்பாக பேசுகிறாங்க மிஸ், இவங்களால தான் என்னால் நல்லா இம்ப்ரூவ் காட்ட முடியுது அப்படின்னு சொல்கிறா. உடனே மிஸ் வந்து சரி சரி ஓகே ஓகே இதே மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்போது அந்த நேரம் தாரிகா வந்து வர்ஷிகாட்ட, ஐயோ நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் போல இருக்குது, சரி நீ நல்லா இம்ப்ரூவ் காட்டியிருக்கன்னு சொல்கிறாங்க, உன்னோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறியா இதை பற்றியெல்லாம் அப்படின்னு ஆர்வமாக கேட்டுட்ருக்கா. அப்புறம் ஆதிரா கூட, நீ கொஞ்சம் சொல்லித்தரியா எங்கள் 2 பேருக்கும், நாங்கள் கொஞ்சம் திமிரா பேசிட்டோம்ல, ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீ இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறா. உடனேயும் அதுக்கு வர்ஷிகாவோ, சாரி எல்லாம் சொல்லக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எதுக்கு சாரி சொல்கிறீங்க, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன், நீங்கள் சாரியெல்லாம் என்கிட்ட கேட்கவே கூடாது, நீங்கள் என்கிட்ட சரியாக பேசலைனா கூட நீங்கள் எனக்கு எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் மிஸ் கிளாஸ்க்கு வந்துட்டு 3 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க, எக்ஸாமில் நல்லா பார்த்தேன், நல்லா இம்ப்ரூவ் தெரியுது உங்கள் 2 பேர்கிட்டையும், என்ன ஆதிரா தாரிகா என்னாச்சு, நல்லா இம்ப்ரூவ் காட்டியிருக்கீங்க, ஓகே வெரி குட், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டுறாங்க. இதை கேட்டோன்னே இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு ஃபுல் காரணம் யார், வர்ஷிகா தானே. உடனே மிஸ் போனோடனேயும் உங்கள் ஆதிரா வந்து வர்ஷிகாட்ட சொல்லிகிட்டு இருக்கா, உன்னால தான் நாங்கள் இவ்வளோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கோம், இந்த மார்க் எடுத்ததுக்கு காரணமே நீ தான், உன்னைய ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம், ரொம்ப ரொம்ப சாரி, இனிமேல் நாங்கள் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்பவே சாரி கேட்குறா. அப்புறம் தாரிகாவும் அதே மாதிரி சொல்கிறா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், இனிமேல் நாங்கள் இந்த மாதிரி எப்பயுமே பண்ண மாட்டோம், தப்பு பண்ணிட்டோம், சாரி அப்படின்னு மாறி மாறி 2 பேருமே வர்ஷிகாட்ட சாரி கேட்டுட்ருக்காங்க. உடனே வர்ஷிகாவோ, அதெல்லாம் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே அதெல்லாம் கேட்கக்கூடாது, நீங்கள் எப்பயுமே எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், நீங்கள் அதனால் என்ன புதுசாக வந்தவங்கக்கிட்ட சில பேர் பழகிறதுக்கு நாள் எடுக்கும், அது போல் தான் உங்களுக்கும், என்னைய புதுசாக பார்த்தோன்னே உங்களுக்கே என்னோடய கேரக்டர் எதுவும் தெரியாது இல்லையா, அதனால தான் நீங்கள் என்கிட்ட சரியாக பேசலை, பரவாயில்ல அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ரொம்பவே அப்பையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் ஆதிரா வந்து வீட்டில் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறா அப்பா அம்மா கிட்ட. அப்பாப்பா என்னாச்சு தெரியுமா, நான் புது பொண்ணு வந்தான்னு சொன்னேன் இல்லையா, அவளை பிடிக்கவே இல்லைன்னு சொன்னேன்னு, அப்பா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அப்பா, நாங்கள் தான் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாதுன்னு, எப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டே இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, எல்லார்கிட்டையும் நல்லா பேசணும், எல்லாரும் ஒன்று தான், யாரையுமே நம்மளா ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே அவங்க அம்மாவும், நாங்கள் இதைத்தான் உன்கிட்ட சொல்லிகிட்ருக்கோம், நீ தான் நாங்கள் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிற, அப்படிலாம் கோவப்படக்கூடாது, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகணும், எல்லார்கிட்டையும் அன்பாக பேசணும், இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நம்மள்ட்ட யாரும் பேச மாட்டாங்க, இதெல்லாம் தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதே போல் தான் அங்கே தாரிகா குடும்பத்துலேயும் அவங்க அப்பா அம்மாவும் இதே தான் சொல்லிகிட்ருக்காங்க. தாரிகாவும் நடந்ததெல்லாம் சொல்கிறா, அம்மா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், வர்ஷிகான்னு ஒரு புது பொண்ணு வந்திருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அவள் தாம்மா அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா எங்களுக்கு, எவ்வளோ தெரியுமா சொல்லி கொடுத்தா, அவளால் நாங்கள் நல்ல மார்க் எல்லாம் ஸ்கோர் பண்ணோம், எங்கள் மிஸ்ஸு கூட எங்களை பாராட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக சொல்லிகிட்ருக்கா. உடனே அவங்க அப்பா, இதைத்தான் நாங்கள் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தோம், நீங்கள் தான் கேட்கல, சரியா, இனிமேல் இதை புரிஞ்சுக்கிட்டா சரிதான், எப்போதும் போல் அவகிட்ட நல்லா பேசுங்க. உடனே அவங்க அம்மாவும், இப்படி தாம்மா இருக்கணும், இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க, நீயும் சரி ஆதிராவும் சரி இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க அடிக்கடி, இதெல்லாம் பெரிய தப்பு, இனிமேல் நல்லா பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வர்ஷிகாவோ அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறா நடந்ததெல்லாம் ஸ்கூலில். அம்மா அப்பா அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, என்கிட்ட யாருமே சரியாக பேசாமல் இருந்தாங்கம்மா, இப்போ எல்லாரும் நல்லா பழகுறாங்க, என்கிட்ட இப்போ நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அப்பா, சரிம்மா உனக்கு பிடிச்சிருச்சில்ல இந்த ஊரும் இந்த ஸ்கூலும், அது போதும்மா, நீ சரியாக பேசலனோடனே எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு, என்னடா அது இந்த ஸ்கூல் பிடிக்கலையோ, நம்ம வேறு எதுவும் ஸ்கூல் மாற்றணுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க அம்மாவும் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரிம்மா உனக்கு பிடிச்சா சரிதாம்மா, சரி நல்லா படி, நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இரு எல்லார்கிட்டையும் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு கதையோட உங்களை பார்க்குறேன். பாய்.